இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அறிவும் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது ஏதோ ஒரு வெளி உலக பெட்டகத்தில் பூட்டி வைக்கப்படவில்லை. அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு விஞ்ஞானி ஒரு புதிய உண்மையை கண்டறியும் போதும், ஒரு கவிஞன் காவியம் படைக்கும் போதும் அவர்கள் செய்வது என்ன தெரியுமா? அவர்கள் தங்களின் சிறிய மன ஆற்றலை ஒரு புள்ளியில் குவித்து தங்களுக்குள்ளிருக்கும் அந்த அறிவின் கதவை தட்டுகிறார்கள். நவீன இயற்பியலில் ஒரு சாதாரண ஒளியை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நாலாபுறமும் சிதறும்போது ஒரு அறையை வேண்டுமானால் வெளிச்சமாக்கலாம். ஆனால் அதே ஒளியை ஒருமுகப்படுத்தி லேசராக மாற்றினால் அது வைரத்தையும் துளைக்கும் வல்லமை பெறுகிறது. அதுபோலவே உங்கள் எண்ணங்கள் 1000 திசைகளில் சிதறி கிடக்கும் வரை நீங்கள் பலவீனமானவர்கள். ஆனால் அந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்தினால் உலகின் எந்த இரகசியமும் உங்களுக்கு முன்னால் மறைந்து நிற்க முடியாது. நரம்பியல் அறிவியல் என்று அட்டென்ஷன் அல்லது கவனம் செலுத்துதல் மூளையின் செயல்பாட்டை எவ்வாறு மாற்றுகிறது என்று ஆராய்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தில் தீவிரமாக கவனம் செலுத்தும்போது மூளையின் குறிப்பிட்ட பகுதிகள் அதிக ஆற்றலுடன் செயல்படுகின்றன. மனோதத்துவ ரீதியாக ஒருமுகப்படுதல் என்பது மனதை ஒரு கூர்மையான ஊசியாக மாற்றுவதாகும். தையல் மிஷினில் ஊசி ஓரிடத்தில் குத்தினால்தான் துணி தைக்கப்படும். அதுபோல மனம் ஓரிடத்தில் நிலை பெற்றால்தான் அதன் பின்னால் இருக்கும் ஆன்ம சக்தி வெளிப்படும். சமுதாயத்தில் இன்று நாம் சந்திக்கும் பெரிய சவால் மனச்சிதறல். நாம் ஒரே நேரத்தில் 100 விஷயங்களை செய்ய முயல்கிறோம். எதிலுமே முழுமையாக இருப்பதில்லை. இதனால் ஆற்றல் வீணாகிறது, மன அழுத்தம் உருவாகிறது. ஆனால் எவன் ஒருவன் தான் செய்யும் சிறிய வேலையிலும் தன் முழு மனதையும் செலுத்துகிறானோ அவனிடம் இயற்கையின் இரகசியங்கள் தாமாகவே வெளிப்படும். ஒரு மலரை பார்த்து மனம் ஒருமுகப்பட்டால் அந்த மலரின் இரகசியம் உங்களுக்கு தெரியும். ஒரு நட்சத்திரத்தை பார்த்து ஒருமுகப்பட்டால் அந்த நட்சத்திரத்தின் மர்மம் புரியும். மனதின் ஆற்றலுக்கு எல்லையே இல்லை. மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக அது ஒருமுகப்படும். அசுத்தமான கண்ணாடியில் பிம்பம் சரியாக தெரியாது. அதுபோல் ஆசைகளாலும் கவலைகளாலும் குழம்பிய மனதினால் எதையும் சாதிக்க முடியாது. எப்போது நீங்கள் மனதை அடக்கி அதை உங்கள் விருப்பப்படி ஒரு புள்ளியில் நிறுத்துகிறீர்களோ அப்போது நீங்கள் இந்த அகிலத்தின் எஜமானன் ஆகிறீர்கள். எனவே அறிவை தேடி அலையாதீர்கள். மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை செய்யுங்கள். அதுவே உலகின் அனைத்து இரகசியங்களையும் திறக்கும் மாபெரும் திறவுகோல். உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை உணருங்கள். எதையும் அறியும் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது என்பதை திண்ணமாக நம்புங்கள். நாம் சாதாரணமாக நான் கையை தூக்குகிறேன், நான் நடக்கிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு சிறு எண்ணம் எவ்வாறு பருப்பொருளாக இருக்கும் இந்த உடலை இயக்குகிறது என்று எப்போதாவது சிந்தித்ததுண்டா? கண்ணுக்கு தெரியாத ஒரு மெல்லிய எண்ணம் எவ்வாறு இரத்தமும் சதையுமான இந்த எந்திரத்தை செயல்படுத்துகிறது? இந்த மர்மத்தை விளக்குவதுதான் யோகக்கலையின் அறிவியல். நவீன மருத்துவம் இன்று மூளையை ஒரு மின்வேதியியல் எந்திரம் என்று அழைக்கிறது. நீங்கள் ஒரு செயலை செய்ய நினைக்கும் போது மூளையில் உள்ள நரம்பு அணுக்களில் மின் தூண்டல்கள் உருவாகின்றன. இந்த மின்சாரம் நரம்பு இழைகள் வழியாக பாய்கிறது. இதைத்தான் பிராணசக்தி என்று அழைக்கிறார்கள். பிராணசக்தி நரம்பு மையங்கள் வழியாக செயல்படுகிறது. மனம் என்பது ஒரு மின் உற்பத்தி நிலையம் என்றால் நரம்புகள் என்பவை அந்த மின்சாரத்தை கடத்தும் கம்பிகள். யோக சாஸ்திரத்தின்படி நம் முதுகுத்தண்டில் பல நரம்பு மையங்கள் உள்ளன. இவற்றைத்தான் சக்கரங்கள் என்று குறியீடாக சொல்கிறோம். ஒவ்வொரு மையமும் உடலின் குறிப்பிட்ட உறுப்புகளை கட்டுப்படுத்துகின்றன. மனோதத்துவ ரீதியாக உங்கள் எண்ணங்கள் எதிர்மறையாக இருக்கும்போது அவை நரம்பு மண்டலத்தில் அழுத்தத்தை உண்டாக்குகின்றன. இது நரம்பு வழியே பாயும் மின்சாரத்தின் சீரான ஓட்டத்தை தடுத்து நோய்களாக உருவெடுக்கிறது.
ஆனால் தியானத்தின் மூலம் மனதை அமைதிப்படுத்தும் போது நரம்பு மண்டலம் சீரமைக்கப்பட்டு உடல் புத்துயிர் பெறுகிறது. இயற்பியல் விதிகளின்படி ஆற்றல் நுணுக்கமாக மாற மாற அதன் வலிமை அதிகரிக்கிறது. திடப்பொருள் திரவமாகவும், திரவம் வாயுவாகவும், வாயு மின்சாரமாகவும் மாறும்போது அதன் வேகம் கூடுகிறது. அதைவிட நுணுக்கமான மனம் என்னும் ஆற்றல் நரம்பு மண்டலத்தின் வழியாக பாயும்போது அது உடலின் ஒவ்வொரு அணுவிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது மூளையில் ஒரு நிரந்தரமான நரம்பு பாதை உருவாகிறது. இதுவே பிற்காலத்தில் உங்கள் சுபாவமாக மாறுகிறது. சமுதாயத்தில் இன்று நாம் காணும் பல உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணம் மனதிற்கும் நரம்பு மண்டலத்திற்கும் உள்ள இந்த நெருங்கிய தொடர்பை நாம் கவனிக்க தவறியதுதான். மனம் அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது மூளை தவறான கட்டளைகளை நரம்புகளுக்கு அனுப்புகிறது. நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தும் கலையை ஒருவன் கற்றுக்கொண்டால் அவன் தன் உடலின் ஒவ்வொரு இயக்கத்தையும், ஏன் இதய துடிப்பையும் கூட தன் ஆதிக்கத்திற்கு கொண்டு வர முடியும். எனவே உங்கள் உடலை வெறும் சதைப்பிண்டமாக கருதாதீர்கள். இது எண்ணங்களால் இயங்கும் ஒரு நுட்பமான கருவி. உங்கள் எண்ணங்களை தூய்மையாக்குங்கள். அப்போது உங்கள் நரம்புகள் வலிமை பெறும். உங்கள் உடல் ஒரு கோவிலைப் போல பிரகாசிக்கும். மனதின் ஆற்றலை நரம்பு மண்டலத்தின் வழியாக சரியாக செலுத்த பழகுங்கள். அந்த ஆளுமையே உங்களை ஒரு முழுமையான மனிதனாக்கும். இன்று நாம் தகவல்களின் பெருங்கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொத்தானை அழுத்தினால் உலகில் உள்ள அத்தனை அறிவும் நம் கண்முன்னே வந்து நிற்கிறது. ஆனால் இவ்வளவு தகவல்களையும் படித்துவிட்ட ஒருவன் உண்மையிலேயே அறிவாளியாகி விடுவானா? மற்றவர்கள் எழுதிய புத்தகங்களையும் மற்றவர்கள் சொன்ன கருத்துக்களையும் சேகரித்து வைப்பது ஒரு சுமைதானே தவிர அது உண்மையான அறிவு ஆகாது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் நாம் எப்போது ஒரு விஷயத்தை உண்மை என்று ஒத்துக்கொள்கிறோம்? ஒரு விஞ்ஞானி ஒரு விதியை கூறினால் அதை மற்ற விஞ்ஞானிகள் தங்கள் ஆய்வகத்தில் மீண்டும் செய்து பார்த்து அதே முடிவை பெற்றால் மட்டுமே அது உண்மையாக கருதப்படுகிறது. ஆன்மீகமும் அத்தகைய ஒரு விஞ்ஞானமே. மற்றவர்கள் கடவுள் இருக்கிறார் என்றோ அல்லது உனக்குள் பேராற்றல் இருக்கிறது என்றோ சொல்வதை அப்படியே நம்புவது ஒரு விதமான மன அடிமைத்தனம். நீங்கள் அதை உங்கள் வாழ்வில் சோதித்து பார்த்து உணர்ந்தால் மட்டுமே அது உங்களுக்கு அறிவாகும். மருத்துவ ரீதியாக நம் மூளை ஒரு செயலை செய்யும் போதும் ஒரு விஷயத்தை படிக்கும் போதும் செயல்படும் விதம் முற்றிலும் மாறுபடுகிறது. ஒரு நீச்சல் வீரரை பற்றிய புத்தகம் படிப்பது உங்களை ஒருபோதும் தண்ணீரில் மிதக்க வைக்காது. நீங்கள் தண்ணீரில் இறங்கி தத்தளித்து நீந்தி பழகும்போது உங்கள் நரம்பு மண்டலம் பெறும் அந்த பயிற்சியே நிலையான அறிவு. மனோதத்துவ ரீதியாக சொந்த அனுபவத்தின் மூலம் பெறப்படும் அறிவு மட்டுமே ஒரு மனிதனின் ஆளுமையை மாற்றும் வலிமை கொண்டது. சமுதாயத்தில் இன்று பல குழப்பங்களுக்கு காரணம் நாம் அனுபவம் இல்லாத கருத்துக்களை பின்பற்றுவதுதான். மற்றவர் சொன்னதை அப்படியே ஏற்பது சிந்தனை வளர்ச்சியை தடுக்கும். வரலாறு என்பது வெறும் ஏட்டு செய்திகளாக இருக்கும் வரை அது நமக்கு எதையும் கற்பிக்காது. ஆனால் அந்த வரலாற்றிலிருந்து நாம் பாடங்களை கற்று நம் வாழ்வில் பயன்படுத்தும் போது அது அனுபவமாகிறது. இயற்பியல் விதிகளின்படி ஒரு ஆற்றல் இடமாற்றம் செய்யப்படலாம். ஆனால் அதன் தரம் அதை அனுபவிப்பவரை பொறுத்தே அமைகிறது. அதுபோல உண்மையான மதம் அல்லது ஆன்மீகம் என்பது இருப்பது அல்லது செய்வது அல்ல, அது ஆவது, பீயிங் அண்ட் பிகமிங். நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே நீங்கள். மற்றவர்கள் சொல்வதை ஒரு வரைபடமாக வைத்து கொள்ளுங்கள், ஆனால் பயணம் உங்களுடையதாக இருக்கட்டும். வரைபடத்தை பார்ப்பது இலக்கை அடைந்தது ஆகாது. எனவே எதையும் குருட்டுத்தனமாக நம்பாதீர்கள். உங்களின் சொந்த பகுத்தறிவை கொண்டு ஆராயுங்கள். தியானமாக இருக்கட்டும், அறப்பணியாக இருக்கட்டும், அல்லது உங்கள் துறையாக இருக்கட்டும், அதில் முழுமையாக மூழ்கி அனுபவம் பெறுங்கள். அந்த அனுபவத்தில் பிறக்கும் ஒளி உங்களை ஒருபோதும் கைவிடாது. சொந்த அனுபவத்தால் பெறப்பட்ட ஒரு சிறிய துளி அறிவு
மற்றவர் சொல்ல கேட்ட மலையளவு தகவல்களை விட மேலானது. இன்று உலகம் முழுவதும் ஓங்கி ஒலிக்கும் ஒரு முழக்கம் சமத்துவம், ஈக்குவாலிட்டி. எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், எல்லோரிடமும் சமமான செல்வம் இருக்க வேண்டும் என்று நாம் பேசுகிறோம். இது கேட்பதற்கு மிகவும் உன்னதமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமா? அல்லது இயற்பியலின் விதிகளுக்கு இது உட்பட்டதுதானா? கர்மயுகத்தில் சுவாமி விவேகானந்தர் இதற்கு ஒரு வியக்கத்தக்க விஞ்ஞான விளக்கத்தை தருகிறார். அவர் சொல்கிறார், முழுமையான சமத்துவம் என்பது இந்த உலகம் அழிவதற்கு சமம். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? வெப்பம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாய வேண்டுமானால் அங்கே வெப்பநிலையில் ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும். மின்சாரம் பாய வேண்டுமானால் அங்கே ஒரு அழுத்த வேறுபாடு இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் வெப்பமும் அழுத்தமும் சமமாகிவிட்டால் அங்கே இயக்கம் நின்றுவிடும், மரணம் சம்பவிக்கும். சமநிலையின்மைதான் படைப்பின் அடிப்படை விசை. நம் எல்லோருடைய மூளையும் திறமையும் உருவமும் ஒரே மாதிரி இருந்தால் இந்த உலகம் ஒரு நொடி கூட இயங்காது. ஒருவரிடம் இல்லாதது இன்னொருவரிடம் இருப்பதால் தான் இங்கே பரிமாற்றமும் வளர்ச்சியும் இயக்கமும் இருக்கிறது. முழுமையான சமநிலை ஏற்பட்டால் இந்த பிரபஞ்சம் அதன் மூலப்பொருளுக்கே திரும்பி சென்றுவிடும். அப்படியானால் சமத்துவம் என்பது தவறான கருத்தா? இல்லை. இங்கே தான் ஒரு நுட்பமான வேறுபாட்டை கவனிக்க வேண்டும். இயற்பியலில் வேறுபாடுகள் இருப்பது அவசியம். ஆனால் அந்த வேறுபாடுகள் சுரண்டலாக மாறக்கூடாது. ஒருவருக்கு அதிக அறிவு இருக்கலாம், ஒருவருக்கு அதிக பணம் இருக்கலாம். ஆனால் அந்த அறிவுள்ளவன் அறிவில்லாதவனை மதிக்க வேண்டும். பலமுள்ளவன் பலவீனமானவனுக்கு உதவ வேண்டும். இதுதான் சமத்துவம். இன்றைய சமூக நீதி மற்றும் பொருளாதார சமநிலை பற்றி பேசும்போது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அதன் முடிவுகள் சமமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயற்கை விதிக்கு எதிரானது. ஒவ்வொரு மனிதனும் தனது திறமைக்கும் உழைப்புக்கும் ஏற்பவே பலனை பெறுகிறான். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் எல்லோரையும் ஒரே கோட்டில் நிற்க வைப்பது நீதி. ஆனால் எல்லோரும் ஒரே நேரத்தில் இலக்கை அடைய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது முட்டாள்தனம். விஞ்ஞான ரீதியாக சொன்னால் நம்முடைய உடல் உறுப்புகள் கூட சமமானவை அல்ல. இதயம் செய்யும் வேலையை தோல் செய்ய முடியாது, மூளை செய்யும் வேலையை கண்களால் செய்ய முடியாது. ஆனால் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படும் போதுதான் ஒரு உடல் உயிர்ப்புடன் இருக்கிறது. அதுபோலவே சமூகத்தின் வெவ்வேறு பிரிவுகளும் அவரவர் நிலையில் தனித்துவமானவர்கள். அதிகாரம் உள்ளவன் ஒரு சேவகனாக மாறும்போதுதான் அங்கே உண்மையான சமத்துவம் பிறக்கிறது. பலவீனமானவர்களை கை தூக்கி விடுங்கள். ஆனால் உங்களைப் போலவே அவர்களும் மாற வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காதீர்கள். வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பதே அறிவு. சமத்துவம் என்பது வெளியிலிருந்து திணிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அது ஒவ்வொரு மனிதனிலும் மற்றவனை தன் ஆன்மாவாக பார்க்கும் ஆன்மீக சமத்துவத்தில் தொடங்க வேண்டும். பிறப்பாலோ செல்வத்தாலோ அறிவாலோ ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை அறவே ஒழியுங்கள். ஆனால் இயற்கையின் விசித்தனமான வேறுபாடுகளை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வேறுபாடுகள் தான் வாழ்க்கையை அழகாக்குகின்றன. இன்று நாம் வாழும் உலகம் ஒரு பிரம்மாண்டமான எந்திரம் போல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் வாங்கு, இன்னும் அனுபவி என்ற விளம்பரங்கள் நம் காதுகளில் ஓயாமல் ஒலிக்கின்றன. நாம் எவ்வளவு அதிகமாக பொருட்களை சேர்க்கிறோமோ அவ்வளவு அதிகமாக இந்த உலக இயந்திரத்தின் பற்களுக்கு இடையே சிக்கிக்கொள்கிறோம். இதிலிருந்து விடுபட வழி என்ன? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டிற்கு ஓடிவிடுவதா? விவேகானந்தர் ஒரு நுட்பமான ரகசியத்தை சொல்கிறார். உலகத்தை விட்டு ஓடாதே, உலகம் இயங்கும் ரகசியத்தை அறிந்து கொள். ஒரு பெரிய எந்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ அதன் உள்ளே விழுந்து நசுங்கப் போகிறாயா? அல்லது அந்த எந்திரத்தை எப்படி இயக்குவது என்று கற்றுக்கொண்டு அதன் எஜமானனாகப் போகிறாயா? இன்றைய இளைஞர்கள் மினிமலிசம் பற்றி பேசுகிறார்கள். அதாவது தேவைகளை குறைத்து கொள்வது. இது நல்லதுதான். ஆனால் கர்மயோகம் சொல்லும் பற்றற்ற நிலை என்பது பொருட்களை துறப்பது மட்டுமல்ல,
பற்று என்னும் மனநிலையை துறப்பது. நீங்கள் ஒரு குடிசையில் வாழ்ந்தாலும் அங்கே இது என்னுடையது என்ற பற்று இருந்தால் நீங்கள் எந்திரத்தில் சிக்கியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதே சமயம் நீங்கள் ஒரு அரண்மனையில் வாழ்ந்தாலும் இது எதுவும் என்னுடையதல்ல, நான் ஒரு கருவி மட்டுமே என்று இருந்தால் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். தாமரை இலை தண்ணீரில் இருக்கிறது, ஆனால் தண்ணீர் அதன் மேல் ஒட்டுவதில்லை. அதுபோலவே நீ இந்த உலக இயந்திரத்திற்குள் இரு, வேலை செய், சம்பாதி, குடும்பத்தை கவனி, ஆனால் எதிலும் உன்னை பிணைத்து கொள்ளாதே. அறிவியல் ரீதியாக சொன்னால் நம்முடைய மூளை எப்போதும் ரிவார்டு சிஸ்டம் எனப்படும் பலனை எதிர்பார்க்கும் அமைப்பால் இயங்கப்படுகிறது. ஒரு செயலை செய்தவுடன் எனக்கு என்ன கிடைக்கும் என்று மூளை எதிர்பார்க்கிறது. இந்த எதிர்பார்ப்பு தான் நம்மை எந்திரத்தில் கட்டி போடுகிறது. கர்மயோகி இந்த நியூரலாஜிக்கல் சங்கிலியை உடைக்கிறான். அவன் வேலையை செய்கிறான், ஆனால் அதன் பலனில் தனது மகிழ்ச்சியை அடக வைப்பதில்லை. இன்றைய டிஜிட்டல் உலகில் நாம் எதற்கெடுத்தாலும் அடிமையாகி விடுகிறோம். ஒரு சமூக ஊடக பதிவு, ஒரு சிறு பாராட்டு, இவை நம்மை ஆட்டி படைக்கின்றன. உலகம் உன்னை பயன்படுத்த அனுமதிக்காதே, நீ உலகத்தை பயன்படுத்து. நீ எஜமானனாக வேலை செய், அடிமையாக அல்ல. எந்திரத்திலிருந்து விடுபடும் ரகசியம் இதுதான். கொடுத்து கொண்டே இரு, எதையும் எதிர்பார்க்காதே. சூரியன் ஒளியை தருகிறது, மேகம் மழையை தருகிறது, அவை எதையும் திருப்பி கேட்பதில்லை. நாமும் நம்முடைய உழைப்பை, அறிவை, அன்பை உலகிற்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போது எனக்கு வேண்டும் என்ற எண்ணம் மறைகிறதோ அப்போது எந்திரத்தின் பிடி தளர்ந்துவிடும். ஆசைகளை வலுக்கட்டாயமாக அடக்க தேவையில்லை. அறிவின் மூலம் அந்த ஆசைகளின் நிலையாமையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் ஒரு விளையாட்டு மைதானம், இங்கே விளையாடுங்கள். ஆனால் இதுதான் வாழ்க்கை என்று மயங்கி விடாதீர்கள். எந்திரத்தை இயக்க கற்றுக்கொள்ளுங்கள், அதன் சக்கரங்களுக்கு இடையே சிக்கி விடாதீர்கள். இன்று நாம் நம்மையே ஒரு எந்திரமாக மாற்றிவிட்டோம். சில நேரங்களில் நாம் மிகுந்த சுறுசுறுப்புடன் ஓடுகிறோம், சில நேரங்களில் எதையும் செய்ய தோன்றாமல் முடங்கி கிடக்கிறோம். ஏன் இந்த மனநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன? இதற்கு கர்மயோகம் முக்குணங்களை காரணமாக காட்டுகிறது. சத்துவம், ரஜஸ், தமஸ், இந்த 3 சக்திகள்தான் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும், நம் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. தமஸ், இது இருள், சோம்பல் மற்றும் அறியாமையின் குறியீடு. ஒரு செயலை செய்யாமல் தள்ளி போடுவது, எப்போதும் தூக்கத்திலும் மந்த நிலையிலும் இருப்பது தமஸ். அடுத்து ரஜஸ், இது வேகம், ஆசை மற்றும் செயல்பாடு. நான் ஜெயிக்க வேண்டும், நான் ஓட வேண்டும் என்ற உந்துதல். இன்றைய கார்ப்பரேட் உலகின் போட்டி மனப்பான்மை ரஜஸ் குணத்தின் உச்சம். இது இல்லாமல் முன்னேற்றமில்லை. ஆனால் இதுவே மிதமிஞ்சினால் அது பர்ன் அவுட் எனப்படும் மனச்சோர்வுக்கு இட்டு செல்லும். சத்துவம், இது அமைதி, ஒளி மற்றும் தெளிவு. இது செயலற்ற சோம்பல் அல்ல, மாறாக மிகுந்த ஆற்றலுடன் இருந்தாலும் உள் மனதில் நிலவும் ஆழ்ந்த அமைதி. நீ ரஜஸ் குணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாயா அல்லது சத்துவ குணத்தில் நிலைத்திருக்கிறாயா? ஒரு பெரிய குழப்பம் என்னவென்றால் சோம்பலையும் அமைதியையும் ஒன்றாக குழப்பிக் கொள்வதுதான். தமஸ் குணத்திலிருந்து சத்துவ குணத்திற்கு நேரடியாக செல்ல முடியாது. சோம்பேறியாக இருப்பவன் முதலில் ரஜஸ் குணத்திற்கு வர வேண்டும். அவன் உழைக்க வேண்டும், போராட வேண்டும். அதன் பிறகுதான் அந்த போராட்டங்களுக்கு நடுவே அமைதியை காணும் சத்துவ நிலைக்கு உயர முடியும். நவீன உளவியல் ரீதியாக பார்த்தால் நமது நரம்பு மண்டலம் எப்போதும் ஃபைட் ஆர் ஃப்ளைட், ரெஸ்ட் ஆர் டைஜஸ்ட் ஆகிய நிலைகளுக்கு இடையே ஒரு சமநிலையை தேடுகிறது. ரஜஸ் குணம் நம்மை செயல்பட வைக்கிறது, ஆனால் சத்துவ குணம் ரஜஸ் குணத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. கர்மயோகி என்பவன் யார்? அவன் ரஜஸ் குணத்தின் வேகத்தை கொண்டிருப்பான், ஆனால் அவனது மையம் சத்துவ குணத்தின் அமைதியில் இருக்கும். அவன் புயலைப் போல உழைப்பான், ஆனால் அவனது இதயம் ஒரு குளத்தைப் போல தெளிவாக இருக்கும். உங்கள் குணங்களை கவனியுங்கள். நீங்கள் சோம்பலில் இருந்தால் ரஜஸ் குணத்தை எழுப்புங்கள். ஓடி ஓடி களைத்து போயிருந்தால் சத்துவ குணத்தை நாடுங்கள்.
இந்த 3 சக்திகளையும் சரியாக கையாளத் தெரிந்தவனே வாழ்க்கை போரில் வெற்றி பெறுகிறான். உங்களை ஒரு அமைதியான புயலாக மாற்றுங்கள். அதுவே கர்மயோகத்தின் லட்சியம். நாம் எதற்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஆசைகளுக்கு, மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு, தோல்வி பற்றிய பயத்திற்கு, வெற்றியின் மீதான போதைக்கு என பல விலங்குகளை நாம் பூட்டிக் கொண்டுள்ளோம். இந்த விலங்குகளை ஒவ்வொன்றாக உடை. நாம் உலகத்திற்காக உழைக்கிறோம், ஆனால் உலகத்திடமிருந்து எதையும் பிச்சையாக கேட்கக்கூடாது. உங்களுக்குள் எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது. நீ ஏன் ஒரு சிறிய புகழுக்காகவும் அற்பமான பணத்திற்காகவும் அலைகிறாய்? நீ இந்த அண்டத்தையே ஆள பிறந்தவன். உனது ஒவ்வொரு செயலும் உனது தெய்வீகத்தன்மையின் வெளிப்பாடாக இருக்கட்டும். இன்றைய இளைஞனின் மனநிலை எப்படி இருக்கிறது? ஒரு புகைப்படத்தை பதிவிடுகிறான். அடுத்த 1 மணி நேரம் அவனது விரல்கள் ஃபோனை தேடுகின்றன. எத்தனை லைக்ஸ் வந்திருக்கிறது, யாராவது கமெண்ட் செய்திருக்கிறார்களா என்று அவன் மனம் அலைப்பாய்கிறது. லைக்ஸ் அதிகமாக வந்தால் மட்டற்ற மகிழ்ச்சி, யாரும் கவனிக்கவில்லை என்றால் ஆழ்ந்த மனசோர்வு. நீ உனது மகிழ்ச்சியின் சாவியை அடுத்தவன் கையில் கொடுத்து விட்டாய். நீ இப்போது ஒரு டிஜிட்டல் அடிமை. இந்த டிஜிட்டல் உலகில் கர்மயோகியாக வாழ்வது எப்படி? அதற்கு 3 முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். கர்மயோகம் சொல்கிறது, வேலையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இதை டிஜிட்டல் உலகிற்கு மாற்றினால் உனது திறமையை, உனது கருத்தை பதிவிடு. அது ஒரு நல்ல செயலாக இருந்தால் அதோடு உன் கடமை முடிந்தது. அதற்கு எத்தனை பேர் கைத்தட்டுகிறார்கள் என்பது உனது கர்மாவை பாதிக்கக்கூடாது. நீ பதிவிடும் ஒரு கருத்து ஒருவனுக்கு பயந்தந்தால் அது கூட வெற்றிதான். ஆனால் அது வேகமாக எல்லோருக்கும் பரவ வேண்டும் என்ற ஆசை உன்னை அந்த எந்திரத்தின் பற்களுக்கு நடுவே தள்ளிவிடும். இரண்டாவதாக, இன்று பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் உங்கள் கவனத்தை, அட்டென்ஷனை விலைக்கு வாங்க போட்டியிடுகின்றன. கர்மயோகி என்பவன் தன் புலன்களை கட்டுப்படுத்துபவன். ஒரு ஆப் உன்னை இழுக்கக்கூடாது. நீ அந்த ஆப்பை தேவைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சிறிது நேரம் உங்கள் டிஜிட்டல் உலகிலிருந்து விலகி இருங்கள். மூன்றாவதாக, சமூக ஊடகங்களில் மற்றவர்களின் சிறந்த தருணங்களை பார்த்துவிட்டு உங்கள் இயல்பான வாழ்க்கையோடு ஒப்பிடுவதுதான் இன்றைய பல மன உளைச்சல்களுக்கு காரணம். கர்மயோகம் சொல்கிறது, ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்துவமானது. உனது வளர்ச்சி உனக்குள்ளிருந்தே வர வேண்டும். அடுத்தவன் எங்கே செல்கிறான், என்ன சாப்பிடுகிறான் என்பதை பார்ப்பது உனது ஆற்றலை வீணாக்கும் செயல். தொழில்நுட்பம் ஒரு சிறந்த வேலைக்காரன், ஆனால் மிக மோசமான எஜமானன். அதை உங்கள் காலடியில் வைத்திருங்கள். உங்கள் மன அமைதி ஒரு நோட்டிஃபிகேஷன் சத்தத்தில் சிதறக்கூடியதாக இருக்கக்கூடாது. டிஜிட்டல் உலகின் எஜமானனாக இருங்கள். இன்று நாம் வெற்றியை மட்டுமே கொண்டாடும் ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம். வெற்றி பெற்றவர்களின் கதைகள் மட்டுமே நமக்கு சொல்லப்படுகின்றன. இதனால் ஒரு தேர்வில் மதிப்பெண் குறைந்தாலோ அல்லது ஒரு நேர்காணலில் நிராகரிக்கப்பட்டாலோ அதுவே வாழ்க்கையின் முடிவு என்று இளைஞர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கர்மயோகியின் பார்வையில் தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு திருத்தம். 100 முறை விழுந்தால் 101வது முறை எழுந்து நில்.